வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு ட்ரெய்லர் கட்லேருந்து எல்லாமே வந்து போன படம் மாதிரியே இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. நல்லா இல்லைன்னு சொன்னால் அப்புறம் அடிப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் பேசியிருக்க எல்லா டைலாகுமே தலையோட முந்தின படங்களோட ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இது தலைப்படம்ன்றதை விட அவங்க ஃபேன்ஸுக்கான ஒரு கொண்டாட்டமான படமாக இருக்கும். சரி, நீங்கள் எதாவது கேள்வி கேளுங்கண்ணா. அந்த டைலாக் நம்ம ரிப்பீட்டாக பார்க்கும்போது எங்கேஜிங்காக இருக்கா இல்லைன்னா எந்த மறுபடியும் அதை பண்ணுறீங்க அந்த மாதிரி? இல்லைண்ணா, அது வந்து இன்றைக்கி ட்ரெய்லரில் நாங்கள் தனியாக பார்த்தனால தெரில. பட் தலை ஃபேன்ஸோடு பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அவங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ படத்தை எடுத்து வர ஒரு தலை ஃபேன். ஸோ அதனால் படம் அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ட்ரெய்லர் நல்லா இருந்தது. ஐ லைக் ஹிஸ் காஸ்டியூம் அண்ட் லுக்ஸ் எல்லாமே. ஐ திங்க் இட் வில் பி அ கிரேட் கம்பேக் ஃபார் ஹிம். அண்ட் ஆல்சோ த்ரிஷா இஸ் லைக் வெரி பிரிட்டி அண்ட் ஆல். அண்ட் ஐ திங்க் சிம்ரன் இஸ் தேர் இன் த ட்ரெய்லர். ஸோ வி வெரி எக்ஸைட்டட் ஃபார் த நியூ. செம மாசா பழைய ஸ்டைலில் இருக்கு ப்ரோ. நம்ம அஜித்தோட பழைய ஸ்டைலே இருக்குது. நம்ம பில்லா படத்தில் பார்த்தா அதே லுக்கு நம்மளுக்கு கிடைக்குது அஜித் கிட்டே. அப்படியே அவரோட அந்த பவர் அப்படியே தெரியுது நம்மக்கிட்ட. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அந்த படம் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் இதாக போச்சு. இந்த படத்தில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பிகாஸ் அவர் லுக்கு நல்லா இருக்குது. அவர் அப்படியே ஒரு அந்த யங் லுக்கு விண்டேஜ் அஜித் இருக்கார் நம்ம இல்லை. அதுலேயே நம்ம ஒரு எப்படி சொல்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆஸ் அஜித் ஃபேன் ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது. வெயிட்டிங் ஃபார் த மூவி டு ரிலீஸ். ரிசம்பிளன்ஸ் பழைய அஜித்தோட எல்லா ரிசம்பிளன்ஸும் இருக்குது. ஸோ ஈகர்லி வெயிட்டிங். எடிட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ அந்த குட் பேட் அக்லி அது வந்துட்டு எடிட்டிங் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சமுக்தாக்கா வந்திருக்காங்க போல, வேற லெவலில் இருந்துச்சு. அதுவும் த்ரிஷாலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. சமுக்தாக்கா நல்லா இருந்தாங்க. அப்புறம் அந்த அத்தா மக அவர் வந்திருக்காரு போல, அவர் மாஸ் பண்ணுறாரு போல. லைட்டாக பிஜிஎம்லாம் போட்டிருக்காரு உள்ளர. அஜித் பாத்தி நீங்கள் பேசுகிச்சு. அஜித் பாத்தி அதான் நிறைய ரிப்பீட் பண்ணியிருக்காங்க பழைய இது. நிறையா அந்த எங்கேஜிங்காக இருக்கா இல்லை என்கேஜிங்காக இருக்குச்சு. அந்த பாட்டெலாம் அந்த வைப்லாம் வந்து வருது. இப்போ விண்டேஜ் வைப் வருது, ரெட்ரோ வைப் வருது. சொல்லாமா? டெய்லர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. உல்லாசம், அப்புறம் வந்து நம்ம பில்லா, அப்புறம் வந்து மங்காத்தா, இந்த மூணுத்துமே வந்து மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது இருக்குது. நம்ம வெளில வந்தால் படம் வந்ததுக்கப்புறம் இன்னும் நம்ம சொல்லலாம் அதை பற்றி. சூப்பராக இருந்த ட்ரெய்லர். ரொம்ப நிறைய ஃபேன் பாய் சம்பவமாக இருந்தது ட்ரெய்லர். நிறைய ஸ்டன்ஸு. ஸோ அதான் இப்போ கம்முன்னு சிரி போட்டா. ஓகே. அஜித் சார் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார். ஷேவ் க்ளீன் ஷேவ்லாம் பண்ணிட்டு சின்ன ஃபைஸ் பார்க்குற மாதிரியே இருக்குது. சர்ப்ரைசிங்காக இருக்குது அதில் ஆக்சுவலி. அதில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டன்ஸு, டயலாக்ஸு, நிறைய பழைய மூவி ரெஃபரன்ஸ்லாம் நிறைய இருக்குது போல். ஸோ தியேட்டரில் கண்டிப்பாக கூஸ் பம்ப்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் இட். செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. செம சம்பவம். வெயிட்டிங். நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்த்துருப்பீங்க. எல்லாம் செம்மையாக இருக்குது. கூஸ் பம்ப்ஸாக இருக்குது அப்படியே ட்ரெய்லர் பார்த்தோன்னே. உங்களுக்கு எந்த கெட்டப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? அந்த ஓல்டு கெட்டப்பில் சால்ட் அண்ட் பெப்பரில் செம்மையாக இருந்தாப்புல. ஓகே. காஸ்டியூம்ஸ் அப்படி இருக்குது. தலையோட காஸ்டியூம் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. பயங்கரமாக இருக்குது. அர்ஜுன் தாஸ் வந்து தலையோட எதிர்பார்க்கவே இல்லை. அர்ஜுன் தாஸை ஓப்பனிங்லேருந்து அர்ஜுன் தாஸ் காமிச்சதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அர்ஜுன் தாஸ் வந்து தலையோட டைலாக் சொன்னார்ல, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த டைலாக் டெலிவரியே பயங்கரமாக இருந்துச்சு. தேட்டர் மெட்டீரியல் படம். நல்லா சம்பவம் இருக்குது. ஆனால் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலண்ணா. நீங்கள் இப்படி சொல்லனால எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகுது. ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணியிருக்காங்க தான் நினைக்கிறேன். நல்லா இருக்குது. கட்டெல்லாம் நல்லாயிருக்கு. பழைய பாட்டெலாம் போட்டு என்ன மார்க் ஆண்டனியோட பார்ட் 2 மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சீனில் மட்டும் அந்த ஏஐ இமேஜிங் ஏதோ ப்ராப்பராக இல்லாத மாதிரி இருந்துச்சு. இந்த அவங்களாம் டெக்னிக்கல் கைஸ், அவங்களாம் கொஞ்சம் இன்னும் பெட்டராக பதில் சொல்லுவானுங்க. பட் நல்லா மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அந்த நடுவில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு பண்ணார்ல, அதெல்லாம் டேரக்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு மாற்றுறாங்க. ஸோ அதனால் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க தான் நினைக்கிறேன். அதான் சேம் ரெட்ரோ வைப்பு. மார்க் ஆண்டனி ஒர்க் அவுட் ஆன மாதிரியே இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவோம். தலை ஃபேன்ஸ் மஜா தான். இந்த வாட்டி சூப்பராக இருக்குது. அவரோட காஸ்டியூம் மெயினாக பயங்கரமாக இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் பார்க்க மாசாக இருக்கார். சூப்பராக இருக்குது. ஆமாம், நடுவில் லைக் பாஸ் காட்டும்போது அந்த அமர்கலமில் ஒரு சண்டை போட அதெல்லாம் வந்தது. ஐ திங்க் திஸ் மூவி வில் பி கிரேட் அண்ட் வில் பி அ கிரேட் கம்பேக் ஆக்சுவலி ஆஃப்டர் அ லாங் டைம். வி ஆர் ஆல் வெயிட்டிங் அஸ் அஜித் ஃபேன்ஸ். நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அதுல பிடிச்ச ரெஃபரன்ஸ் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக பில்லா தான் ப்ரோ. பில்லா ரெஃபரன்ஸ் தான் டாமினெண்ட்டாக இருக்குது. டு பி ஹானஸ்ட் பயங்கரமாக இருக்குது. ஆஸ் கல் கிளாசிக் அதான் எப்போவுமே. பில்லா மூவி ஃபேன் ப்ரோ. நான் செம மூவியே அது. பயங்கரமான மூவி. அதுக்காண்டியே நான் போய் பார்க்கலாம் ப்ரோ.
அர்ஜுன் தாஸ் வந்து தலையோட டைலாக் சொல்றாரு. அது வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? தலைய ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலி. அந்த சீக்வன்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. லைக் தியேட்டரே எரப்ட் ஆகிடுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அர்ஜுன் வாய்ஸ் வந்து அர்ஜுன் தாஸோட வாய்ஸே உங்களுக்கு நல்லா போல்டான வாய்ஸ் அது. ஸோ அவரோட அட்டெம்ப்டில் பண்ணும்போது நல்லா பண்ணியிருக்காரு. அவர் எப்போ நல்லா தான் பண்ணுவார். அவர் வாய்ஸ் போல்ட்னஸ் அப்படி நல்லாயிருக்கும் அவருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டிங் மூவியில் பார்த்தா நம்மளுக்கு தெரியும் எப்படி நம்ம ஃபுல் பேக்கில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்ஜுன் தாஸும். ஸோ அர்ஜுன் தாஸ் வில்லன் மாதிரி தானே வராது இல்லை, பயங்கரமாக இருக்கும். ஏக லுக் அப்படி ஏகேயோட லுக் சொல்லவே வேணாம் ப்ரோ. எப்போவுமே ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் பயங்கரமாக இருக்கார். ஒவ்வொரு ஏஜில் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த யங் மிடில் ஏஜில் அந்த பில்லா லுக் வரும்போது பயங்கரமாக இருக்காது. அது ரொம்ப ஃபேவரட் லுக்காக இருக்காது. ஓல்டு அந்த கொஞ்சம் அந்த வயசானதுக்கப்புறம் அந்த லுக்கும் வயசான சொல்ல மாட்டேன், அந்த ஒரு ஸ்டைலிஷ் லுக்கும் டான் லுக், இந்த டான் லுக்கும் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்காரு, பண்ணியிருக்காரு அவர். கண்டிப்பாக பயங்கரமாக வெயிட் பண்ணது வர்த்தா இருக்கா ப்ரோ ட்ரெயிலர்? கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக வெயிட் பண்ணதுக்கு ஒத்தான்னு கேட்கும்போது லைக் விடாமுயற்சி வந்து ஒரு ரொம்ப சட்டிலான மூவியாக போச்சு. பட் இட் வாஸ் குட் அப்படின்னு தான் சொல்லணும். பட் குட் பேட் அக்லி வந்து பயங்கரமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆஸ் அ அஜித் ஃபேன்ஸ் கண்டிப்பாக தியேட்டர் தெரிக்க போகுது. தெரிக்க விடலாமா தான். அதான் நான் சொன்ன மாதிரி இந்த 3 படங்களையும் சேர்த்து வச்ச மாதிரி தான் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. அது எங்கேஜிங்காக அது போரிங்காக இருக்கா? பார்க்குறதுக்கு போரிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த அனிமேஷன் இதில் இருந்தது இல்லையா, அது வந்து உல்லாசம் அந்த கேங்கோட இது மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த டைலாக் எல்லாமே வந்து மங்காத்தாவோட இது இருந்தது. சில இடத்துல லைட்டாக வந்து அந்த பில்லாவோட இது இருந்தது. ஏகேவோட லுக்கு வந்துட்டு போன வாட்டி பார்த்த படங்களை விட இந்த வாட்டி லுக்கு ஒரு வேறு மாதிரி பண்ணியிருக்காப்புல. போன வாட்டி இப்போ ரீசெண்டாக இந்த விடாமுயற்சி வந்துட்டு நிறைய எதிர்பார்த்துட்டு போனோம். லுக் வைஸ் ஓகேவாக இருந்தார், ஆனால் கொஞ்சம் பாடியாக இருந்தாப்புல, அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இந்த லுக்கில் வந்து பாடி கொஞ்சம் ஒல்லி பண்ணியிருக்காரு, கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கார். ஆனால் விடாமுயற்சியில் கொஞ்சம் ஃபிட்டாக இல்லை அவர், அதனால் கொஞ்சம் பாடி ஃபிசிக் மிஸ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஸ்டண்ட்லாம் நல்லா தான் பண்ணார் படத்தில், ஆனால் பாடி ஃபிட்டாக இல்லை. இந்த வாட்டி பாடி ஃபிட்டாக கொஞ்சம் ஜாலையெல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக இருக்கார். டீசர்லையும் பார்த்தா வாலி ரெஃபரன்ஸ்லாம் இருந்தது, அந்த பபுல்காம் போடுறது அதெல்லாம் செம்மையாக இருந்தது பார்க்க. அது ஆக்சுவலி நான் தேட்டரில் பார்த்தேன் டீசரு, செம்ம சவுண்டு. ஸோ அதான் படத்தில் அந்த சீன்லாம் வரப்போ தியேட்டர்லேயே அப்படியே காதெல்லாம் ரொம்ப வலிக்கும் போல அதில் அந்த சீன்லலாம். இந்த ட்ரெயிலர் பார்த்தப்போ உங்களுக்கு கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கா படம்? கண்டிப்பாக நிறையவே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ அர்ஜுன் தாஸ் தான் வில்லன் எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அவரோட ஃபேனும் நான். ஸோ அதான் நல்லாவே நடிச்சிருப்பார், கண்டிப்பாக அவர் நல்லாவே நடிப்பார். ஸோ அதான் தலைக்காக தான் வெயிட்டிங்கு. ஸோ போன படம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு, ஸ்லோவாக போச்சு. அது இந்த படம் அது வந்து கண்டிப்பாக ரிசால்வ் பண்ணும், ஃபுல்ஃபில், அது ஃபேன்ஸ் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பழைய சைடில் இருக்காரு அதே பில்லா தீங்கடா. சரியான ஃபிலிம். தெரியுது. இந்த பாட்டு பாடுறா பயங்கரம்டா. பில்லாவோட தீம் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, நியூஸ் பீஸுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பையன் பாலாஜி விஜயோஸ்னு மறக்காம நியூஸ் பீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க.